77 இன்னைக்கு 2025 கட்டப்பட்ட பல உணவு அமைச்சர் வந்துட்டான். எல்லாம் திருடி திங்கிறதுக்கு தான் இருப்பான். நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு கிறிஸ்டிக் ஃபுட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம், எந்த கட்சி வந்தாலும் அவர்கள் தான் சத்துணவுக்கான அரிசி, பருப்பு, உப்பு, புளி, கோழி, முட்டை சப்ளை பண்ணுவான். ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு ₹1 கொடுக்குறான் கமிஷன். ₹1 கோடி ஒரு நாளைக்கு. பருப்பு, பாமாயில், இப்படி ஒரு டெய்லி கனெக்ஷன். இந்த கிறிஸ்டிக் கம்பெனி தான் அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் இருக்கு. பல கோடி. சக்கரபாணிகிட்ட இப்போ உணவு அமைச்சர் சக்கரபாணி இதெல்லாம் இந்த ஆதவர்ஜனா சொன்ன புரட்சியே நடக்கணும். கள்ளலாட்டி தான் புரட்சி தலைமை நடத்துகிற அளவுக்கு இந்த சூடு சொரணையற்ற தமிழை உப்புக்கு சப்புக்கு உதவாத தமிழ்லாம் போயிட்டான். அழிஞ்சு போகுது. இனம் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கு. இந்த விவேகானந்த போய் சக்கரமணிகிட்ட சொல்கிறாரு, சார் டாஸ்மார்க்கு நல்ல வருமானம் சார், பல ஆயிரம் கோடி அடிக்கலாம் சார், நீங்கள் தயவுசெய்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டாரு. எப்போ ஜெயிலுக்கு போனப்போ, தயவுசெய்து இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுங்க சார். நான் தான் சார் டாஸ்மார்க்கு மேனேஜிங் டைரக்டர். யார் சொல்கிறா? விவேகானந்தர் ஐஏஎஸ். அதுக்கு சக்கரபாணி சொன்னாரா, அப்பா இதில் கொட்டுற பணத்தையே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் சொன்னது? உணவு அமைச்சர். எதில் கொட்டுற பணம்? உணவுத்துறையில் விவசாய வேளாண்மைக்கு வந்துடும். இது உணவுத்துறை. ரேஷன் அரிசி, சத்துணவு அரிசி, இதில் வர்ற பணத்தையே என்ன பண்ணுறது, எங்கே பதுக்கிறதுன்னு தெரியல. நான் அதை போய் எடுத்து எதை டாஸ்மார்க் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? இப்படியான பதிலை சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. அருமையான பில்டிங்கே 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, எங்கே அடுக்குமாடி குடியிருப்பு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1500 கட்டி கொடுக்குறான். பாசிய கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்பாசாமி பில்டரும் 500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டிடலாம். வெறும் செட்டு தானே. 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும்? 1000 போடுங்க சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000. விவசாயியுடைய நெல்லை பாதுகாக்கிற கிட்டங்கி 1000. 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ பெரிய 2000 கோடி 5000 கோடியா? 5 கோடி ரூபாயில கட்டிடலாம் சார். மாநில அரசுக்கு 5 கோடி என்பது மிக சாதாரணம். 10 கிட்டங்கி கட்டினா 50 கோடி ரூபாய். டாஸ்மார்க்லேயே ஒரு நாளைக்கு ₹10 பாட்டில், ₹10 பாலாஜிக்கு ஒரு நாளைக்கு 10 கோடி வரும். அப்போ விவசாயிகளை பற்றி நினைத்து பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை. ஒரு செக் டேம்ல குறைந்தபட்சம் ஒரு 1/2 TMC சேர்த்தினால 25 TMC தண்ணி எப்பவுமே எங்க இருக்கும்? காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கும். இவன் மணல் திருடுவதற்காக என்ன பண்றான்? செக் டேமே கட்டுறது, தடுப்பணைய கட்டுவதில்லை. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? யார் கேட்பது? நம்ம ஏதோ நீங்க ரொம்ப வேதனைப்பட்டு இதை ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. திரிஷாவையும் விஜயும் பற்றி தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் ஓடிட்டு. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகணும் ஒரு திரைப்பட வசனம் தான் ஏன் ஒரு 1 லட்சம் பேர் மைசூரில், கர்நாடகாவில் தமிழ் அகதியாக வந்தான். கற்பழிக்கப்பட்டு ராமாபுரம் காவல் நிலையத்தில் பெண்கள்லாம் ஓடி போய் காவல் நிலையத்தில் தஞ்சமாகறாங்க. இந்த சிங்கள காடையின போல கன்னட காடையை கற்பழிக்கிறான்னு அங்கே காவல்துறையே தமிழச்சியை கற்பழிக்கிறான். எந்த செய்தியும் போடலை. குஷ்டரோகி தினத்தந்தியும் போடலை, கேரளா நம்பியுதிரி தினம் மலமும் போடலை. இதை பார்த்து வேதனைப்பட்ட வீரப்பன் போய் ராமாபுரம் காவல் நிலையம் தரைமட்டம் ஆக்கப்பட்டு குண்டு வச்சு உடைச்சான். இதான் வரலாறு. இல்லைன்னு சொன்னா, நேரு அமைச்சர் அவர்களே எனக்கு நோட்டீஸ் கொடுங்க. உண்மையாவே இந்த பெரம்பிச்சர் ஒரு ஜியோ போட்டீங்களா? எத்தனை பெரம்பிச்சர் வாங்கினீங்க? எங்க மீதி அடிச்சுட்டு போனீங்க? ஒரு சின்ன விஷயத்தில் சொல்றேன். அப்போ உள்ளாட்சித்துறையில் 2 ரமேஷ் இருக்காங்க. பெரிய ரமேஷ், சின்ன ரமேஷ். கொள்ளையோ கொள்ளை. அவர்கள் எதை முடிவு பண்றானோ அதுதான் உள்ளாட்சித்துறையில். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மழை சமீப காலமாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மழை அப்படின்றது நகரங்களில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு இந்த மழை பெஞ்சு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக விவசாயிகளையே பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. நம்மளும் பார்க்குறோம். எடப்பாடி அவர்கள் சென்று இந்த நெல் மூட்டைகளெல்லாம் பார்க்குறாரு. அது முளைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து அவங்களும் சில பேர் அமைச்சர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, நாங்கள் பெரிய அளவுக்கு எதுவும் இதெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சக்கரபாணி அவர்கள் சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுமே அதையே சொல்கிறாரு. இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. 2 ஆட்சிகளையுமே இது தொடருதுன்னா கூட இப்போ இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? இப்போ மத்திய குழு இந்த ஆய்வுலாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெரிய அளவுக்கு நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். கடந்த ஆட்சியை விட
கடந்த ஆட்சியில் பண்ணதை விட இப்போ நாங்கள் அதிகமாகவே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த நெல் கொள்முதல் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம நெல் கொள்முதல் பண்ணாலுமே கூட வேறு வேறு இடங்கள்லேருந்து நம்ம அரிசியை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்னும் இருக்கும். குஜராத், ஆந்திராலேருந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். எப்படி பார்க்குறீங்க? காவிரி டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனை ஏதோ ஒரு டிபேட்டுக்காக ஒரு 10 நிமிஷ பிரச்சனை அல்ல. இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இதை பற்றி திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே இதை பற்றி 1% கூட கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ டெல்டா மாவட்டங்களில் விவசாயி விளைவித்த நெல்லை கொண்டு வந்து நீங்கள் அரசு குடோனில் போடுறான். அவர்கள் அதை எடை போட்டு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான பணத்தை கொடுப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 40 மாவட்டங்கள் இருக்கு. ஆட்சியாளர் 40 மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த 40 மாவட்டங்கள்லையுமே நீங்கள் FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கான கொள்முதல் நிலையங்களோ நெல்லை பாதுகாப்பதற்கான கட்டடங்களும் இல்லை. மாநில அரசும் இதை பாதுகாப்பதில்லை. அதே போல இந்த நெல்லெல்லாம் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போவோம். இது புகைவண்டி நிலையத்தில் பாதுகாக்கக்கூடிய வசதிகளும் கிடையாது. எங்கே இறக்கி வைப்பான்? இப்போ பிளாட்ஃபார்மில் போடுவான். மழை வந்தால் எல்லாம் முளைச்சிடும். இந்த கொடுமை உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மாநில அரசு குடோன் அங்கேயும் பாதுகாக்கப்பட்ட கிட்டங்கிகள் இல்லை. மத்திய அரசிடமும் இல்லை. இருக்கிறதே ஒரு 25% நெல்லை பாதுகாப்பதற்கான மத்திய அரசு கிட்டங்கி, மாநில அரசு கிட்டங்கி, ரயில்வே கிட்டங்கி, இது எல்லாமே 25% பாதுகாப்பதற்கான வசதிகள் தான். இது எப்போ கட்டினது? ஆங்கிலேயன் காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ இவங்க ஆட்சி அமைச்சு கட்டப்படவே இல்லை. அப்போ காங்கிரஸ் 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சு. 47 சுதந்திரம் அடைந்து 67, நான் தமிழ்நாட்டு மட்டும் சொல்றேன், 17 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசாங்கத்துக்காக ஆட்சி செய்த காலத்தில் விவசாயியுடைய நெல்லை பாதுகாப்பதற்கான கிட்டங்கிகளே கட்டப்படவில்லை. சரி, அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தார். 67 77 வரை 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சி காலத்திலேயாவது கிட்டங்கிகள் கட்டப்பட்டதான? கட்டப்படவில்லை. 77 இன்னைக்கு 2025 கட்டப்பட பல உணவு அமைச்சர் வந்துட்டான். எல்லாம் திருடி திங்கிறதுக்கு தான் இருப்பான். நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு கிறிஸ்டிக் ஃபுட் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம், எந்த கட்சி வந்தாலும் அவர்கள் தான் சத்துணவுக்கான அரிசி, பருப்பு, உப்பு, புளி, கோழி முட்டை சப்ளை பண்ணுவான். ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு ₹1 கொடுக்குறான் கமிஷன். ₹1 கோடி ஒரு நாளைக்கு. பருப்பு, பாமாயில், இப்படி ஒரு டெய்லி கலெக்ஷன். இந்த கிறிஸ்டிக் கம்பெனி தான் அதிமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் இருக்கு. பல கோடி. சக்கரபாணிகிட்ட இப்போ உணவு அமைச்சர் சக்கரபாணி இதெல்லாம் இந்த ஆதவர்ஜனா சொன்ன புரட்சியே நடக்கணும். கள்ளலாட்டி தான் புரட்சி தலைமை நடத்துகிற அளவுக்கு இந்த சூடு சொரணையற்ற தமிழை உப்புக்கு சப்புக்கு உதவாத தமிழ்லாம் போயிட்டான். அழிஞ்சு போகுது. இனம் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கு. வேதனையோடு பதிவு பண்ணுறேன். 1 கோடி பேர் சாராய கடைக்கு போகிறான். 50 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்கிறது இல்லை, செத்து போகிறான். 50 வயதுக்கு மேலே 75 வயசுலாம் இருந்தான், 80 வயசு 90 வயசுலாம் இருந்தான். 50 வயசுக்கு மேலே இளம் பதவி அதிகமாக உள்ள நாடு தமிழ்நாடு. அதே போல் சமூக நலத்துறை ஒரு புள்ளி வரம் சொல்லுது, 2.1 குழந்தை பிறப்பு விகிதம் அப்படியே பாதியாக போச்சு. இன்னொரு 50 ஆண்டு காலம் போகும்போது குழந்தையே கண்ணில் தட்டுப்படாது, எல்லாம் முதியவர் சீனியர் சிட்டிசன் தான் இருப்பான். அப்போ அந்த இனம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு? அதை பற்றிலாம் ஸ்டாலினுக்கும் கவலை இல்லை, எடப்பாடிக்கு கவலை இல்லை, வேலுமணி, தங்கமணி, வீரமணிக்கும் கவலை இல்லை. மணி தான். அப்போ இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை திரும்பி பார்ப்பதற்கு கூட நான் இதை 5 மணி நேரம் நல்லா பேச முடியும். அதை விட பெரிய கொடுமை என்ன கேட்டீங்கன்னா, நானும் ஒரு விவசாயி. எனக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்கு. எனக்கும் என்னுடைய பரம்பரை சொத்து 3 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல 1.25 ஏக்கருக்கான பஞ்ச காலத்துல எனக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடு எனக்கு வரும். 1.25 ஏக்கருக்கு வரும். எங்கள் அண்ணனுக்கு 1.25 ஏக்கராவுக்கு போயிடும். எங்கள் அண்ணனுக்கு 2 மனைவி, அதெல்லாம் 1.25 ஏக்கரா. எனக்கு ஒரே மனைவி, அதனால 1.25 ஏக்கரா. வருத்தமாக சொல்கிற மாதிரி? இல்லை, வருத்தம் இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்போ இதில் மாநில அரசு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை காமிப்பான். தமிழ்நாடு முழுக்க அது இருக்கு. அவன் யாருன்னா
அந்த உணவு அமைச்சருடைய ஏதாவது ஒரு நிறுவனம் அவன் இது இன்சூரன்ஸ் பணத்தை பூரா வாங்கிட்டு நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு ஏறக்குறைய ஒரு ஒரு 500 வரும். 500 1000 எனக்கு சரியாக தெரியல. அப்போ இந்த இந்த 1000 ஏக்கராவுக்குன்னு பலாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயிகள் இன்சூரன்ஸ் பணம் கட்டுவான் அந்த பிரைவேட் நிறுவனத்துக்கு. அந்த பிரைவேட் நிறுவனம் என்ன பண்ணுவான், இன்சூரன்ஸ் விலையில காஞ்சி போச்சு, வானம் பார்த்த பூமியெல்லாம் காஞ்சி போயிடும். இல்லைன்னா தஞ்சாவூர் பக்கம் வெள்ளம் அழிஞ்சு போயிடும். அப்போ இன்சூரன்ஸு பணம் கொடுக்கணும். மக்கள் பூரா போராடணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார வசூல் போயிட்டு காணாம போயிடுவான். எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? விவசாயிகளை இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்காம எத்தனை விவசாய சங்கங்கள் போராட்டம் நடந்திருக்கு பார்த்துருக்கீங்களா பேப்பர்ல? இந்த நிறுவனங்கள் பூராம அமைச்சர்களுக்கு பினாமி. அப்போ எப்படித்தான் விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு அளவீடே கிடையாது. சக்கரபாணிகிட்ட போய் சொன்னாராம் விவேகானந்தர் ஐஏஎஸ், அவர் தான் டாஸ்மார்க் எம்டி, பலாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கார். விவேகானந்தன் 10 ரூபா எம்டி அவர் தான். அவர் வீட்டில் ரெய்டெல்லாம் நடந்தது. அந்த ரெய்டெல்லாம் ஐடியில் ஒரு நபர், அவர் ஒரு முன்னணி பத்திரிகையில் அவர் தான் அட்வொகேட். இப்போ அவரை ஐடிக்கு அட்வொகேட். பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பாரதி தமிழன் மூலம் அந்த பத்திரிகையில் பணியாற்றியவர் தான், பேர் வேண்டாம், அவர் தான் இப்போ வக்கீல். யாருக்கு வக்கீல்? இன்கம் டேக்ஸ் வக்கீல். அவர் மூலம் இந்த பத்திரிகையாளர் பாரதி தமிழ பிரஸ் கிளப் பாரதி தமிழ விவேகானந்தர் ஐஏஎஸ் வழக்கே ஒன்றுலாம் பண்ணிட்டார். புரோக்கர் வேலை யார் பார்க்கறதுன்னு பாருங்க, ஊடகவியலாளர் பார்ப்பேன். அப்போ இந்த விவேகானந்தர் போய் சக்கரமணிகிட்ட சொல்றாரு, சார் டாஸ்மார்க்கு நல்ல வருமானம் சார், பலாயிரம் கோடி அடிக்கலாம் சார், நீங்க தயவுசெய்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டாரு. எப்போ ஜெயிலுக்கு போனப்போ, தயவுசெய்து இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க எடுங்க சார், நான் தான் சார் டாஸ்மார்க்கு மேனேஜிங் டைரக்டர். யார் சொல்றா? விவேகானந்தர் ஐஏஎஸ். அதுக்கு சக்கரபாணி சொன்னாரா, அப்பா இதுல கொட்டுற பணத்தையே நான் என்ன பண்றதுன்னு தெரியல. யார் சொன்னது? உணவு அமைச்சர். எதுல கொட்டுற பணம்? உணவுத்துறையில விவசாய வேளாண்மைக்கு வந்துடும். இது உணவுத்துறை, ரேஷன் அரிசி, சத்துணவு அரிசி, இதுல வர்ற பணத்தையே என்ன பண்றது, எங்க பதுக்கிறதுன்னு தெரியல. நான் அதை போய் எடுத்து எதை டாஸ்மார்க் எடுத்து என்ன பண்ண போறேன்? இப்படியான பதிலை சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. அப்போ இந்த உணவுத்துறையில் டெல்டா விவசாயிகளுடைய எல்லா இடமும் நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மூட்டை 2000 மூட்டைன்னு ஒரு 50 அட்டி போட்டு வச்சிருப்பான். 50,000 மூட்டை நெல் எப்படி எந்த இடத்துல கிடக்கும்? வெட்ட வெளியில கிடக்கும். அது பூரா மழை பெஞ்சு முளைச்சு போயிடும். ரயில்வே வேகனில் கொண்டு போட்டு வைப்பான், ரயில்வே பிளாட்ஃபார்ம் அடிக்க வைப்பான், அங்கே முளைச்சு நாத்தா போயிடும் விவசாயியுடைய நெல். இதுதான் மத்திய அரசு மாநில அரசு 2 அரசுகளுமே இப்போ நெல்லில் ஈரப்பதம் இருக்கான்னு மத்திய குழு வந்திருக்கு. போன வருஷம் வந்தது, அது முந்தின வருஷம் வந்தது, வருஷம் வரும். என்ன ரிசல்ட்டு? ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு, கண்துடைப்புக்காக செய்கிற வேலையே தவிர இது இந்த விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கல. அப்போ விவசாயி விளைவித்து கொண்டு வந்து அரசு கிட்டங்கியில் போட்டால் அரசு கிட்டங்கியில் பாதுகாப்பதற்கு குடோனே இல்லை. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மாவட்டத்துக்கு 5 கட்டடம் கட்ட எத்தனை ஆயிரம் கோடி செலவாகும்? 1000லாம் ஆகாது. அருமையான பில்டிங்கே 1500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. எங்க அடுக்குமாடி குடியிருப்பு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1500 ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறான். பாசிய கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்பாசாமி பில்டரும் 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டிடலாம். வெறும் செட்டு தானே. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும்? 500 1000 ரூபாயை போடுங்க சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபா. விவசாயியுடைய நெல்லை பாதுகாக்கிற கிட்டங்கி 1000 ரூபா. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஆச்சு? பெரிய அமௌண்ட். எவ்வளோ பெரிய அமௌண்ட்? 2000 கோடி 5000 கோடியா? 5 கோடி ரூபாயில கட்டிடலாம் சார். மாநில அரசுக்கு 5 கோடி என்பது மிக சாதாரணம். 10 கிட்டங்கி கட்டினா 50 கோடி ரூபாய். டாஸ்மார்க்லேயே ஒரு நாளைக்கு 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாலாஜிக்கு ஒரு நாளைக்கு 10 கோடி வருது. அப்போ விவசாயிகளை பற்றி நினைத்து பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை. காவிரி டெல்டா என்ன ஆகி போச்சு? காஞ்சி போச்சு. காவிரி டெல்டாவில் காவிரியிலிருந்து ஒரு வருடத்திற்கு 120 டிஎம்சி தண்ணீர் கடல்ல கலக்குது. எங்க? கடல்ல கலக்குது. நீங்க எல்லா மாநிலத்திலையும் செக் டேம் கட்டி வச்சிருக்கான்.
செக் டைம் கட்டினா மேட்டூர் உபரி உபரி நீரை திறந்து விடுற மேட்டூர்ல இருந்து நீங்கள் பூம்புகார், அதான் காவிரி கடலில் கலக்கிற இடம், ஒரு 50 செக் டேம் கட்டிங்கன்னா ஒரு செக் டேமில் குறைந்தபட்சம் ஒரு அரை டிஎம்சி சேர்த்தினால 25 டிஎம்சி தண்ணி எப்பவுமே எங்கே இருக்கும்? காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கும். இவன் மணல் திருடுவதற்காக என்ன பண்ணுறான்? செக் டைமே கட்டுறது, தடுப்பணைய கட்டுவதில்லை. இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது? யார் கேட்பது? நம்ம ஏதோ நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இதை ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. திரிஷாவையும் விஜயும் பற்றி தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகணும் ஒரு திரைப்பட வசனம் தான் ஞாபகம் இருக்கும். செக் டைம் கட்டினா வருடம் 100 டிஎம்சி தண்ணி கடல் கலக்காமல் தடுக்கப்படும். கர்நாடகா அணையினுடைய வடிகால் தான் மேட்டூர். அவன் தண்ணியெல்லாம் திறந்து விடுறதில்லை. ரம்பி டேம் உடைஞ்சு போயிடும். கபினி, சாரங்கி, ஹேமாவதி போன்ற அணைகளெல்லாம் மத்திய அரசையும் கேட்கல, எந்த அரசையும் கேட்கல. கடைமடை தமிழ்நாட்டையும் கேட்காம கட்டிவிட்டான். இவன் தமிழ்நாட்டை ஒரு மனிதர்களாகவே மதிப்பதில்லை. தண்ணி கேட்டால் கற்பழிப்பான். 91 அரசு இதழில் காவிரி ஜட்ஜ்மெண்ட்டை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னதுக்காக 1,00,000 பேர் மைசூரில், கர்நாடகாவிலும் தமிழ் அகதியாக வந்தான். கற்பழிக்கப்பட்டு ராமாபுரம் காவல் நிலையத்தில் பெண்கள்லாம் ஓடி போய் காவல் நிலையத்தில் தஞ்சமாகறாங்க. இந்த சிங்கள காடையின போல கன்னட காடையை கற்பழிக்கிறான்னு அங்கே காவல்துறையே தமிழச்சியை கற்பழிக்கிறான். எந்த செய்தியும் போடலை. குஷ்டரோகி தினத்தந்தியும் போடலை, கேரளா நம்பியுதிரி தினம் மலமும் போடலை. இதை பார்த்து வேதனைப்பட்ட வீரப்பன் போய் ராமாபுரம் காவல் நிலையம் தரைமட்டமாக்கப்பட்டு குண்டு வச்சு உடைச்சான். இதான் வரலாறு. இப்போ காவிரி கடைமடை விவசாயிகளுக்கு எத்தனை அவன் கஷ்டப்பட்டு பொண்டாடி தாடியெல்லாம் விற்று விவசாயம் பண்ணி நெல்லை கொண்டு வந்து கொடுத்தா அது உரம் முளைக்குது. எந்த மாவட்ட தலைநகர்லையும் அந்த நெல்லை பாதுகாப்பதற்கான 1,00,000 கிட்டங்கி எங்கேயுமே கட்டலை. மாநில அரசும் கட்டலை, மத்திய அரசும் கட்டலை. இதை ரயில்வே கூட் செட்லேயும் கட்டலை. ரயில்வே கூட் செட் எப்போ ஆங்கிலேய எப்படி தண்டவாளம் போட்டானோ அப்போல்லாம் மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ் இருக்கும். மீட்டர் கேஜ் எடுத்துட்டு இப்போ ப்ராட் கேஜ் ஆக்கியிருக்கேன், அவ்வளோதான். மீட்டர் கேஜ்லாம் சின்னது, இப்போ ப்ராட் கேஜ்லாம் கொஞ்சம் பெருசு. எந்த கூட் செட்லேயும் எனக்கு தெரிந்து நான் திருப்பூர் இருக்கிற கூட் செட்டை பார்த்துருக்கேன், சென்னையில் இருக்கிற கூட் செட்டை பார்த்துருக்கேன். ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட கூட் செட் தான் இன்னும் இருக்குது. மத்திய அரசும் கட்டலை, மாநில அரசும் கட்டலை. இந்த கூட் செட்டுங்கிறது எது? உணவுப் பொருட்களை பாதுகாப்பதற்கான இடம். வெளி மாநிலங்களிலிருந்து விவசாயிகளிடமிருந்து வியாபாரி கொள்முதல் செய்து அதை பாதுகாத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே இறக்கி வச்சு லாரியில் எடுத்துகிட்டு போவான். அது பூரா முளைச்சிடும். இது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசாங்கம். விவசாயி மேலும் நட்டமடைஞ்சு விவசாயி தற்கொலை ஏன் நடக்குது? இந்த அரசுகள். நீங்கள் பாண்டியன், பிஆர் பாண்டியன் போராடுறாரு, ஐயா நல்லுசாமி போராடிட்டு இருக்காரு, பல பேர் போராடுறாங்க. நாராயணசாமி நாயுடு காலத்தில் விவசாயிகளுக்கான எந்த திட்டமும் வகுப்பதற்கான திட்டமே இவர்களிடம் இல்லை. அதனால வருடம் மழை பெய்ய வருஷம் விவசாயி அழுவான், கண்ணீர் விடுவான், எல்லாம் முளைச்சிரும். 100 மூட்டை கொண்டு வந்தானே 100 மூட்டையும் முளைச்சிரும். அப்போ ஒரு 100 மூட்டை நெல்லை ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டு வந்து மத்திய அரசு குடோனுக்கோ மாநில அரசு குடோனுக்கோ கொடுத்து அவன் பணத்தை வாங்கிட்டு போய் மீண்டும் விவசாயம் பண்ணுவதற்கான எந்த திட்டமும் அந்த அரசுகளிடம் இல்லை. இது திமுக, அண்ணா திமுக 2 அரசுகளுமே கொள்ளையடிப்பதற்கான அரசுகள். எனக்கு தெரிஞ்ச கூப்பா கிருஷ்ணன் ஒருத்தர் ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் இருந்தார். அவர் வாழக்காமட்டி வச்சிருந்தார், திருச்சிக்கார் கூப்பா கிருஷ்ணன். இது ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். அந்த வேளாண்மை துறை அதிகாரி பாண்டேன்னு நினைக்கிறேன், அவர் கமிஷன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு கூப்பா கிருஷ்ணன் ஆளை கூட்டிகிட்டு போய் ஐஏஎஸ் அதிகாரியை துவச்செடுத்தார். செய்தி, பத்திரிகை செய்தி. என்ன செய்தி? ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போலி உரத்தை விற்பதற்கான கமிஷன் அவர் வாங்கிட்டு போயிட்டார். யாரு? ஐஏஎஸ் அதிகாரி பாண்டே. கூப்பா கிருஷ்ண மந்திரி, அப்போ வேளாண்மை துறை மந்திரி, ஆளை கூட்டி போய் அடிச்சாரு. இப்படியெல்லாம் கூத்து. அப்போ விவசாயிகள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான எந்த திட்டமும் இல்லை. வேளாண்மை துறை அமைச்சர்கள்டையும் எந்த திட்டமும் கிடையாது. இதுதான் இப்போ விவசாயிகள் கண்ணீர் விடுவதற்கு, அந்த கண்ணீரை துடைப்பதற்கான எந்த அரசுகளுமே இல்லை. இது கிராமத்தில் இப்போ நம்ம டெல்டா பகுதிகளெலாம் மழை பெய்யறதுனால இப்போ சென்னைக்கும் மழை வந்துகிட்டு இருக்குன்றாங்க. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு மழை இருக்குன்றாங்க. தொடர்ந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆய்வுகள் மேற்கொள்றாங்க, பல இடங்களுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ இந்த தடவை நம்ம தப்பிச்சிருவோமா நகர மழையில்? இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. நான் இப்போ நானும் மோட்டார் சைக்கிளில் தான் வாழ்நாள் முழுக்க ஓட்டுறேன். இந்த மழையே சரியாக பெய்யல. மெயின் ரோட்லேயே குண்டும் குழியுமா இருக்கு. அப்போது
நீங்கள் இது இப்போ நீதிமன்றம் எத்தனைக்கு தான் வரும்? நீதிமன்றம் சொல்லுது இனிமேல் ரோடு போடும்போது ரோட்டை பறித்து ரோட்டை போடுங்கன்னு சொல்கிறாங்க. இவன் இந்த கான்ட்ராக்ட்காரன் பூரா என்ன பண்ணுவான்? அது மேலே ஓட்டையே உடச்சு அதுக்கு மேலே சிமெண்ட்டை போட்டு இது சாரி தாரை போட்டு வீடு பூரா பள்ளத்துக்கு ரோடு வசனமாக போச்சு. இல்லை 2 ரோடுமே சமமாக இருக்குது. அது ஒன்று ஏறி ஒன்று இறங்கி. இதை பற்றியெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. நீங்கள் இப்போ பாலம் இருக்குல்ல, அந்த கோடம்பாக்கம் பாலம் இருக்குல்ல, அது குண்டு குழியுமா இருக்கு, இப்போ தான் போட்டாத. அதே போல் கோயம்பேடு பாலம் இருக்குல்ல, ஆமாம், தமிழ்நாடு அதாவது நான் சென்னையில் இருக்கிற எல்லா பாலங்கள்லையுமே மோட்டார் சைக்கிளில் ஏறி இறங்குறவன். கோயம்பேடு பாலத்துக்கு நடுவில் குண்டு குழியுமா இருக்கு. கோயம்பேடு நடுவில் குண்டு குழியுமா இருக்கு. கத்திப்பாரா பாலம் அது குண்டு குழியுமா இருக்கு. பாலத்துக்கு மேலே அதாவது கோடம்பாக்கம் பாலம், நான் அந்த பாலத்தை 40 வருஷமாக பார்க்குறேன், அதை பயன்படுத்துகிறேன். 80லேருந்து 45 வருஷம் ஆச்சு. அது ஒரு 45 வருஷமாக அந்த பாலத்தை நான் பயன்படுத்துகிறேன். அந்த பாலத்தில் அந்த பாலம் யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ். ஏன்னா கருணாநிதி அரசியல் இருந்த காலத்தில், நான் சொல்வது 62ல் ஸ்டாலின் எதையோ விழுங்கிட்டாராம். சின்ன குழந்தையா இருக்கும்போது விழுங்குனதை இவர் எங்கே குடியிருக்காரு கருணாநிதி? கோபாலபுரத்துலேருந்து ஒரு ஆட்டோவில் தூக்கி ஸ்டாலினை குழந்தைய போட்டுட்டு வடபள்ளியில் இருக்கிற டாக்டர்கிட்ட வர்றாரு. வடபள்ளியில் இருக்கிற டாக்டர் கருணாநிதி ஸ்டாலினுமே அவர் முதலமைச்சர், இவர் முதலமைச்சர். அப்படி வர்ற போது ரயில்வே கேட் போட்டான். எங்கே? கோடம்பாக்கம் பிரிட்ஜ். ரொம்ப நேரம் குழந்தை துடிக்கிறான். அது ஸ்டாலின் சின்ன குழந்தையா இருக்கும்போது கருணாநிதி துடிக்கிறார். அப்புறம் ரயிலெலாம் போனவரும் எடுத்து கொண்டு போய் வைத்தியம் பார்த்து அது வாயில் காசோ பின்ன ஏதோ குழந்தை யூஸ்வலாக அது பண்ணும் எடுத்தாருன்னு நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த பாலம் கட்டப்பட்டு ஏறக்குறைய இது ஒரு 25, அது ஒரு 35, 50, 60 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு இந்த பாலம் எப்படி இருந்ததுன்னா, பாலத்துக்கு 2 புறமும் நீங்கள் அது ஏறக்குறைய அந்த பாலம் ஒரு 1 கிலோமீட்டர் வரும். இந்த கடைசிக்கு அந்த கடைசி 1 கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் தரை. அந்த பாலத்தினுடைய அந்த தாறு அதை ஒட்டி ஒரு அரை அடி இருக்கும் பிளாட்ஃபார்ம். அதை ஏறி நடந்து வரலாம், அந்த பக்கம் நடந்து வரலாம். இப்போ இந்த பாலத்தை பழுது பார்க்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கரையில் ஒருத்தர் உள்ளே மூந்தான்னா அந்த கரைசில போய் வெளியே வர முடியும். நீங்கள் அப்போ 65ல் பாலம் கட்டினவன் முட்டாளா? இவர்கள் என்ன பண்ணிட்டான், எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரு 200 டன் காங்கிரீட், அந்த பக்கம் ஒரு 200 டன் காங்கிரீட். எது? கைப்பிடி செவரு, காங்கிரீட் செவரு. இந்த பழுதடைந்த பாலத்தை மேலே பழுதாக்கி வச்சிருக்கான். எதுக்கு? பில்லு ஒரு 100 கோடி அதிகமாக போடுறதுக்கு. வெயிட் ஏற்றிட்டான். நீங்கள் அந்த ஏன்னா முதல்ல இந்த ரோடை விட்டு கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம், மோட்டார் சைக்கிளில் போகிறவங்களோ இல்லை அதை நடந்து போகிறவங்களோ அதில் நடந்து போகலாம். பழகிருக்க எல்லாருக்கும் தெரியாது. தெரியும். இது எப்படின்னா ஒரு கழுத்தளவு சுவரை கட்டிட்டான் காங்கிரீட்ல. எங்க? இந்த கடைசியில இருந்தா அந்த கடைசி தான். நடுவில் உள்ள போகும்போது எவனா சமூக விரோதி பொம்பளை கிட்ட செயின் எடுத்துட்டு போனா கூட தெரியாது. எங்க போய் பிடிக்கணும்? 1 கிலோமீட்டர் போய் தான் உள்ள வரணும், இல்லை அந்த பக்கம் போய் 1 கிலோமீட்டர் போய் தான் உள்ள வரணும். இதெல்லாம் இந்த அரசியலே பண்றான். பிடபிள்யூ செக்ரட்டரி பதவிக்கு வருவதற்கு 15 கோடி ரூபாய் லஞ்சம், கமிஷன் வருது இல்லை? இப்படியான இந்த திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம். விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறை எதாக இருந்தாலும் கொள்ளையடிப்பதில் தாங்க பெரும் நோக்கம். இதை பற்றி மக்கள் தெரிந்து கொள்வதாகவே தெரியல. எவனுக்கு உணர்ச்சி, சூடு, சுரணை, உப்பு, உரப்பு எவனும் இல்லை. 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட தயாராக நிற்கிறேன். இதை எப்படி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து? இந்த தடவையும் இந்த 500 ரூபா காக்கா பிரியாணி அதான், வேற ஒன்றும் இல்லை. இதை என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ முதல்ல கட்சிக்காரன் பூரா என்ன பண்ணுவான், ஒரு டிரான்ஸ்ஃபருக்குன்னு கொண்டு வந்து அமைச்சர்கிட்ட வாங்குவான். இப்படி தமிழ்நாடு முழுக்க வருவான். நானும் தலைமைச் செயலகத்தில் ஒரு 40 வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன். வருவான், கட்சிக்காரன் வருவான், 10 பேர் கூப்பிட்டு வருவான். அவன் 2 லட்சம் வருவான், 1 லட்சத்தை அமைச்சர்கிட்ட கொடுப்பான், 1 லட்சம் எடுத்துக்குவான், கட்சி வளர்ப்பான், போவான், உண்டு. இப்போ அமைச்சர் அலுவலகத்திலே புரோக்கர் இருக்கான். அமைச்சர் அலுவலகத்தில் ஃபோன் பண்ணி, அப்போ அவன் டிரான்ஸ்ஃபர் வேணுமா, அவனை கேளு, இவனை கேளு, பேசு, அவனை பேசு, இவனை பேசு. ஏன்ட்ட டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இன்னொரு அதிகாரிகிட்ட அவன் சொல்லிட வேண்டியதுதான். 5 லட்சம் எடுத்துக்கொண்டு கொடுத்தான்னா அமைச்சர் அலுவலகத்தில் காசை வாங்கிட்டு கட்சிக்காரருக்கு வேலையெல்லாம் போச்சு. கட்சிக்காரனுக்கு திமுக அதிமுக கட்சி, ஏன்னா அமைச்சர் அலுவலகத்திலே ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறதுக்கு ஒரு தரகடை வச்சிருக்காங்க எல்லா அமைச்சர் ரூம்லையும். இது எடப்பாடிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும்.
இப்போ கட்சிக்காரருக்கு வேலையே இல்லை. கட்சிக்காரன் என்னமா பண்ணுறான், இப்போ ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கல்ல, அப்படியே பாதி அமுத்திட்டு போயிடுறான். அப்படியே பாதி அமுத்திட்டு போயிடுறான். ஏன்? அவனை தவிர வேற ஆளே இல்லை. ஒன்றிய கிளை நகரம் வண்டு முருக இவர்களை தவிர எடப்பாடிக்கு ஆள் இல்லை, ஸ்டாலினுக்கு ஆள் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், பாதி அப்படி சுட்டுட்டு போயிடறான். மக்கள்கிட்ட போய் சேர்றதில்ல. அவனா தோன்றி எவனுக்கு ஓட்டு போடணுமா அப்படி தான் போடுவான். திமுக தோற்கும், அதிமுக ஜெயிக்கிற நிலைமையெல்லாம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வருடமும் இந்த போட்டுக்கெல்லாம் வேலை இருக்குன்றீங்க. போட்டுக்கெல்லாம் வேலை இருக்கு. போட்டு கண்டிப்பா வேலை இருக்கு. எந்த வேலையும் செய்யல சார். இல்லை, இந்த 4000 கோடி செலவுகள் 4000 கோடி காவிரி மருத்துவமனையாக மாறி இருக்கு. உள்ளாட்சித்துறையில் எங்கே பாரு காவிரி மருத்துவமனையாக இருக்கு. அப்போலோ ரெட்டி இப்போ ஆஃப் ஆகிட்டார். இப்போ நேரு ரெட்டி தான் அமைச்சர். நேரு ரெட்டி தான். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியுடைய விலையும் 10,000 கோடி, 5,000 கோடி, 10,000 கோடி, 5 லட்சம் சதுர. எந்த பணியுமே இல்லை. நீங்கள் சிக்னலில் பாருங்கள், முதல்ல ஒரு கம்பம் இருக்குது, லைட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு லைட்டை போட்டு அது கம்பம் இருக்குது. அது என்னாச்சு? அது எல்லா இடத்துலையும் காரணம் பில்லை போட்டு எடுக்கணும். ஒரு 50 கோடி 100 கோடி பில்லை போட்டு எடுக்கணும். நீங்கள் ஒரு மாநகராட்சி அதிகாரி சொன்னார், நீங்கள் சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் இருக்கிற கடற்கரை ஓரம் அந்த சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கு மூங்கிலேயே ஒரு பெரிய படுக்கை மாதிரி இருக்கும், சேர் சாய்வு நாற்காலி இருக்கும் மூங்கிலே. பார்த்துருக்கீங்க சினிமாவில்? நம்ம சினிமாவில் தான் பார்க்கலாம். ஆமாம். அப்போ அதே போல ஒரு ப்ராஜெக்டை போட்டு 10 கோடி ரூபா போட்டாங்களாம் எங்க மெரினா பீச்சில். ஒரு 4 கொண்டு வந்து போட்டு மீதியை 10 கோடி எடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைன்னு சொன்னா, நேரு அமைச்சர் அவர்களே எனக்கு நோட்டீஸ் கொடுங்க. அப்போ உண்மையாகவே இந்த பெரம்பிச்சர் ஒரு ஜியோ போட்டீங்களா? எத்தனை பெரம்பிச்சர் வாங்கினீங்க? ஏன் எங்கே மீதி அடிச்சுட்டு போனீங்க? ஒரு சின்ன விஷயத்தில் சொல்கிறேன். அப்போது உள்ளாட்சித்துறையில் 2 ரமேஷ் இருக்காங்க, பெரிய ரமேஷ், சின்ன ரமேஷ். கொள்ளையோ கொள்ளை. அவர்கள் எதை முடிவு பண்ணுறானோ அதுதான் உள்ளாட்சித்துறையில் அடிக்கிற கொள்ளை தான். திருச்சியை சுற்றி இருக்கிற 30 சட்டமன்ற தொகுதிகளில் நேரு தான் பொறுப்பு, பணம் கொடுக்கறது. நேரு ஒரு 30 தொகுதி, மூர்த்தி ஒரு 50 தொகுதி, செந்தில் பாலாஜி ஒரு 40 தொகுதி, இப்படி வேலு ஒரு 40 தொகுதி. இதுதான் திமுக நம்பி இருக்கிற அரசியல். 30 பேர். இதுலயே செல்வ பெருந்தகை சொல்றாரு, தண்ணி திறக்க விட மாட்டேங்கிறீங்க, அதிகாரிகளே நீங்களே எல்லாத்தையும் செஞ்சுறீங்க, மதிக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க திறந்தா என்ன தீட்டான்னு கேட்கிறாரு. பொதுப்பணித்துறையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் இப்போ ஏன் கேட்கிறாருன்னா, அவர் குவாரி ஓடுது, தண்ணீர் நிரம்பிச்சா குவாரியெல்லாம் மூடிடுவோம், வேற ஒண்ணு இல்லை. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி சுயநலம் இருக்கு. தண்ணி ஃபுல்லாச்சுன்னா அவரு குவாரியில தண்ணி வந்துடும், வெட்டி எடுக்க முடியாது. அவருக்கு திமுக அமைச்சர் எப்படி குவாரியில கூடிகள் வருதோ அதே போல செல்வ பெருந்தொகைக்கும் குவாரி ஓடுது. குவாரியில தண்ணி வந்தா குவாரி மூடிடும், வேற ஒரு சண்டை இல்லை. நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆளை காமராஜோடு போச்சு, கக்கனோடு போச்சு, ஜீவாவோடு போச்சு. இவர்களெல்லாம் சொந்த லாபத்துக்காக அமைச்சர்களாகவும் எதிர்க்கட்சி தலைவர்களாகவும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கார்களே தவிர மக்கள் நலன் என்பது மருந்துக்கு கூட கிடையாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.